ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒரு விசை இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோமா? இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோமா? இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே விடுதலை உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே சத்துருக்கிரிகள் எரிக்கப்படும். உனக்காக எனக்காக சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை விடுவிக்கிற ரத்தமா இருக்கின்றது. ஒரு விசை நம் கண்களை மூடி ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தை நோக்கி, தகப்பனே, எனக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை பரிசுத்தமாக்கும் என்று கரங்களை தட்டி இயேசுவே ரத்தம் இறங்கட்டும் ஐயா. ரிபலா ஷாதரமா நாதி ரிகலாதரா. யாரும் சும்மா இருக்க வேண்டாம், யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆவிலே சோர்வை உண்டாக்குற பலவீனத்தின் ஆவிகளே இயேசுவின் நாமத்திலே இப்பதே அக்கினியிலே சுட்டரிக்கப்படட்டும் ஐயா. சத்தியத்தை கேட்க விடாமல், தேவனுடைய வார்த்தை கேட்க விடாமல் தடை செய்கிற பொல்லாத ஆவிகள், வனமண்ட பொல்லாத சேனைகளை இயேசுவின் அதிகார நாமத்தில் நாங்கள் கட்டி போடுகிறோம். தகப்பனே, நாளில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான இந்த காலை ஆராதனையிலே உங்கள் மத்தியில் இருப்பதற்கு பெருமையா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தன்னத்தை தந்த அருமையான பாஸ்டையாவுக்கும் உடன் ஊழியக்காரர்களுக்கும் வந்த விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை ஆராதனையிலே தேவ தியானத்துக்காக நெகேமியா 8வது அதிகாரத்தை 10வது வசனத்தை இறுதி வசனத்தை நாம் தியானம் செய்வோம். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமாக வாசிப்போம். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம் இறுதி வசனம். முடிகிற ஸ்டேஜில் இருக்க அந்த வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமாக. நெகேமியா 8வது அதிகாரம் 10. ஹல்லேலூயா. இன்று தியானத்தில் எடுக்கப்பட்ட தலைப்புடைய வசனம் என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். பலன். இங்க வரும்போது ஆராதிக்கும் போது அருமையான சகோதரன் கர்த்தருக்கு மகிழ்ச்சி. இது ஆவியான நம்ம இடத்துல இடைப்பட்டுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், மகிழ்ச்சி தான் நம்முடைய பலனா இருக்கின்றது. நம்முடைய பலனை பெற வேண்டும் என்றால், பரிசுத்தாவின் வல்லமை நாம் பெற வேண்டும் என்றால், ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பலன் பெற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிழ்ச்சி. என்னையா மகிழ்ச்சி இருக்க முடியும்? சொல்வதற்கு தான் நல்லா இருக்கு ஐயா, ஆனா நடைமுறையில மகிழ்ச்சியா இருப்பது கஷ்டம். உன்னால என்னால முடியாது, நமக்குள்ள இருக்கிற நம் ஆண்டவராக முடியும். கரங்களை தட்டி நம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு மகிழ்ச்சி தான் தேவனுக்கு நமக்கு பலன். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ மகிழ்ச்சியா இருக்க கூடாது அவனுடைய திட்டம். நீ மகிழ்ச்சியா இருந்தா, சந்தோஷமா இருந்தா யாருக்கு பிடிக்காது சொல்லு? யாருக்கு பிடிக்காது? யாருக்கு? அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா நீ அழுதுனே இருந்தா அவனுக்கு பிடிக்கும். நீ துக்கமா இருந்ததா பிடிக்கும், நீ வியாதியா இருந்தா பிடிக்கும். இந்த துக்கம், இந்த வியாதி, இப்படிப்பட்டதெல்லாம் யாரோடைய பொருள், யாரோடைய சறுக்குன்னு சொன்னா பிசாசோடையது. அப்படி இருக்கதான் அவன் விரும்புவான். ஆனா ஆண்டவர் விரும்புவது என்ன தெரியுமா? நீ மகிழ்ச்சியா இருப்பதுதான். மகிழ்ச்சியா இருப்பதுதான் ஆண்டவனை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வாசிக்கும் போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே யாரோட பலனா? யாரோட பலனா? உங்களுடைய பலன். உங்களுடைய பலன். இந்த உங்கள் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? நம்ம யோசிக்கணும். நம்முடைய பலன் எங்கே இருக்குது சொன்னால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி
மகிழ்ச்சியா இருப்பதுதான். அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பிரச்சனை பிரதர், பலன் இல்ல பிரதர், சோர்வா இருக்கிற, கவலையா இருக்கிற பிரதர், நொந்து போய் வந்திருக்கிற, இருக்கட்டும். உன்னுடைய பலன் எப்படிப்பட்ட பலன் என்று சொன்னால் நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரியா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எங்கயா இருக்கு? எந்த கடையிலயா மகிழ்ச்சி விற்கிறாங்க? பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மகிழ்ச்சி தான் தேடின்னு போற, அங்க இங்க ஓடிக்கொண்டிருக்கிற, மகிழ்ச்சி கிடைக்கல. இன்னைக்கு மகிழ்ச்சி எங்க இருக்கிறது சொல்லு. 3 காரியங்கள் குறித்த நேரத்துல நான் முடிக்க போறேன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாஸ்டர் எப்ப முடிக்கணும் பாஸ்டர்? கரெக்டா முடிச்சுடுவேன். அல்லேலூயா. மகிழ்ச்சி எங்கயா இருக்கு? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன் என்று வசனம் எனக்கு ஆவியானவர் பேசியிருக்கிறாரு. இந்த மகிழ்ச்சி இருக்கிற இடம் எந்த இடம் என்று 3 இடத்தை இன்று பரிசுத்த ஆவியானவர் பேச விரும்புகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது என்னையா 3 இடத்திலே மகிழ்ச்சி என்று சொன்னா, முதலாவது நாம் பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ச்சி. தேவனுடைய சமூகத்திலே தான் மகிழ்ச்சி இருக்கின்றது. இரண்டாவது பார்க்கும்போது நம் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை தான் பலனா இருக்கின்றது. மூன்றாவது பார்க்கும்போது வேத வார்த்தை தான் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அல்லேலூயா. இன்று தியானத்துடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உன்னுடைய பலன். உன்னுடைய பலன் எங்க இருக்கு? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமா? எப்படிப்பட்ட காரியம் என்று 3 காரியங்களை முதலாவது பார்க்கும்போது தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்திலே தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த வசனத்தை நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் வாசிப்போம். சங்கீதம் 122வது சங்கீதத்தை, வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 122வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இங்க வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எப்படி இருந்ததா? மகிழ்ச்சி. முதலாவது குறிப்பு எங்கேயா மகிழ்ச்சி இருக்குதுன்னா, தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்திலே தான் மகிழ்ச்சி இருக்கின்றது. அப்ப தேவனுடைய ஆலயத்திலே மகிழ்ச்சி இருப்பதனால் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஜனங்களிடத்தில் இடைப்பட்டு தாவீதிடத்தில் சொல்றார். என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது என்ன வந்ததா? என்ன வந்ததா சொல்லுங்களேன். மகிழ்ச்சி வந்தது. சொன்னதுக்கே மகிழ்ச்சியா இருந்தா ஆலயத்துக்கு வந்த எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். சில பேர் ஐயா அங்க போனாவே, எங்க போனோம், அந்த இடத்துக்கு போனோமா, அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ உலகத்தார இந்த உலக இச்சைக்கு, உலகத்து காரியத்துக்கு போது சில சந்தோஷத்தை தேடி போகிறான். அந்த சந்தோஷ பாவத்தை பிறப்பிக்கும். ஆனா நித்திய மகிழ்ச்சி உனக்கு வேண்டும் என்றால் பரிசுத்த ஆலயத்தில தான் இருக்கிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதாங்க தாவீதிடத்திலே அநேகர் வருகிறார்கள். ஏன் ராஜா இப்படி இருக்கிறாரு? ராஜாவுடைய துக்கம் வேதனையா இருக்கிறது. அநேக ஜனங்கள் தாவீதிடத்துல வந்து கேட்கிறாரு, ஐயா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். சொன்ன உடனே தாவீதுடைய வாழ்க்கையில என்ன வந்தது? மகிழ்ச்சி வந்தது. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில என்னையா இருந்தது? எப்படிப்பட்ட நெருக்கம், எப்படிப்பட்ட போராட்டம் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது? தேவனுடைய ஆலயத்திலே மகிழ்ச்சி என்று சொன்ன உடனே அங்க இடத்துல அவர் கண்டு சந்தோஷப்பட்ட காரணம் என்ன? அதுக்கு பின்பாக அவர் வாழ்க்கை எப்படியாக வீழ்ந்தது என்று வேதத்தில் நாம் அறிந்திருக்கின்றோம். நாத்தான் தீர்க்கதரிசி தன்னுடைய பாவத்தை உணர்த்தினார். தன் பாவத்தின் நிமித்தம் அவன் தன் பாவத்தை உணரும் போது தான் இருக்கும் இடம் சரியான இடம் இல்லை என்று அறிந்து கொண்டு அவன் துக்கத்தினாலும் வேதனைப்பட்டு தான் செய்த தவறை நினைத்து நினைத்து துக்கப்பட்டு கொண்டே இருந்தான், நெருக்கப்பட்டு கொண்டே இருந்தான். எப்படிப்பட்ட நெருக்கம், எப்படிப்பட்ட துக்கம் என்று சொல்லும் போது எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 18வது சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது தாவீதுடைய போராட்டம், துக்கத்துடைய வேதனை, எப்படிப்பட்ட துக்கம் வாசிப்போம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தியது, பாதாள கட்டு என்னை சுழந்து கொண்டது, என் மேல் விழுந்தது. எத்தனை விதமான போராட்ட நெருக்கம் அவருக்கு. மரண கட்டுகள். தாவீது பாவத்தை உணர்ந்த உடனே அவனுடைய வாழ்க்கையிலே
இருள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே மரண கட்டுகள் அவனை சுற்றி கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, துர்ச்சிட பிரகாரம் அவனை பயப்படுத்தி கொண்டிருக்க ஒரு பயம். கோலியாத்தை பார்த்து பயப்படாத தாவீது இப்ப பயந்து கொண்டிருக்கிறான். பயம் அவனை சுற்றி கொண்டு, அது மட்டுமல்ல, பாதாள கட்டு சுழ்ந்து கொண்டது, மரண கண்ணியின் மேல் விழுந்தது. இப்படிப்பட்ட நெருக்கத்திலே, இப்படிப்பட்ட போராட்டத்திலே, அவன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாமல் துக்கத்தோட வேதனைப்படுத்திக் கொண்டு தாவீதுடைய வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கையா இருக்கிற வேளையிலே ஒரு நாள் என்ன செய்தா தெரியுமா? வாசிப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே 6வது வசனத்தை வாசிப்போம். கவனிப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் பயமிட்டேன். எங்க கேட்டாரா? வீட்டில இருந்து கேட்டாரா? ரோட்ல கேட்டாரா? ஆலயத்திலே இருந்து சத்தத்தை கேட்டார். உன் நெருக்கத்தை நீக்கி உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரே இடம் எங்கென்றால் தேவனுடைய பரிசுத்தமான ஆலயம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் வீட்டிலே உட்கார்ந்து ஜெபம் பண்ற பிரதர், நல்லதுதான். ஜபத்திலே பலவிதமான ஜபங்கள் இருக்கின்றது. குடும்ப ஜபம், வீட்டு ஜபம், தனி ஜபம், உபாச ஜபம். இப்படிப்பட்ட ஜபம் என்பது வீட்டு ஜபம் ஒன்றுதான். ஆனா சபையிலே ஜெபிக்கிற ஜபம் எப்படிப்பட்டது என்றால் உன் நெருக்கத்தை மாற்றி உன் இருளை வெளிச்சமாக்குறதா இருக்குது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதுதான் தாவீது எடுத்த ஜனங்கள் வந்த உடனே சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் சொன்ன போது என்ன வந்ததா? அப்போ ஆலயத்துல என்னையா இருக்க? உன் பிரச்சனை கேட்கிற தேவனா இருக்கிறார், உன் நெருக்கத்தை கேட்கிறவரா இருக்கிறார். உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குற இடம் எங்கன்னா தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லுவேன், ஏற்கனவே சொல்லி இருப்பவங்க. அந்த இடத்துல இருக்கும்போது, ஐசிஎம் கோட்டர்ஸ்ல இருக்கும்போது சொல்லி இருப்பேன். அவனுக்கு சொத்து இருக்கு, பணம் இருக்கு, ஆஸ்திகள் இருக்கு, பேரு புகழ் எல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட ஒண்ணு மட்டும் இல்ல. என்ன இல்ல? சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. நிம்மதிக்காக குடிச்சு பார்த்தான், ஆனா நிம்மதி வரல. பல இடங்களுக்கு சென்று பல காட்சிகளை கண்டு மகிழ்ச்சி என்று சொல்லி அவன் தேடிக்கொண்டிருந்தான். நான் நிம்மதியே கிடைக்கல. தேடி நிம்மதி கிடைக்கல. நேரா டாக்டர் கிட்ட போறாரு. மருத்துவர் இடத்துல போயிட்டு, ஐயா நான் பெரிய பணக்காரன், சொத்து வசதிகள், பல காரியங்களுக்கு பேரு புகழ் எல்லாம் இருக்கு, நிம்மதிக்காக பல இடத்துகளை சுற்றி தெரிந்தேன், ஆனா என் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கலையா, என் மன நிம்மதிக்காக எதனா மருந்து கூடன்னு கேட்டாரு மருத்துவர் இடத்துல. அவர் சொன்னாரு, உன் சரீரத்துல எதனா வியாதி இருந்தா நான் உனக்கு மருந்து கொடுப்பேன்பா. உன் மனசுக்கு மருந்து கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். ஜெமினி சர்க்கஸ் ஒண்ணு நடக்குது. அந்த சர்க்கஸ் அங்க ஒருத்தன் பப்புன்னு இருப்பான். யாரு இருப்பான்? ஒரு புள்ள, ஒரு பப்புன்னு இருப்பான். அவன் வேடிக்கை காட்டும் போது சிரித்து கொண்டே இருப்பார்கள். அவன் வேடிக்கை காட்சியை கண்ட உடனே சிரிப்பு வரும். வாய் விட்டு சிரிச்சா என்ன போடுமா? நோய் விட்டு போவான். அவன் பண்ற வேடிக்கை எல்லாம் பார்த்து உனக்கு சிரிப்பு வரும், உன்னுடைய வேதனை போய நிம்மதி கிடைக்கும் சொன்னார். ஒரு விஷயம் அப்படியே இப்படி பார்த்துட்டு, ஐயா அந்த பப்புனே நான் தாயா, அந்த பப்புனே உலகத்தை சிரிக்க வைத்த பப்புனுக்கே துக்கம் என்றார். அந்த உலகத்தை உண்டாக்கின தேவனிடத்துல வந்ததை உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆதித்யனை பார்க்க வேண்டாம், ஆதியிலே உண்டாக்கின தேவனை பார்க்கணும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பெரிய விஷயம். வீட்டுக்கு போன உடனே ரிமோட் எடுத்து ஆதித்யன், என்னது ஆதித்யன், அந்த காமெடி பார்த்தா நல்லா இருக்கும். அந்த காமெடி கொஞ்சம் டெம்பரவரி தான், மெடிக்கல் ஷாப்ல வாங்குற டேப்லெட், ஆனா நித்தியம் இல்ல. அந்த காமெடி பாவத்தை தூண்டி விடும். ஆனா உலகத்தை உண்டாக்குன தேவனுடைய சமூகம் உன் துக்கத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியை உண்டாக்குற நித்திய மகிழ்ச்சியாக உண்டாக்குறவரா இருக்கா. கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதுதான் தாவீது எடுத்து சொன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓம் என்று சொன்ன போது என்ன வந்ததா? மகிழ்ச்சி வந்தது. அப்ப
ஆலயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இன்னைக்கு ஆலயத்தை குறித்து ஒரு சரியாக அறிவு நமக்கு சிலருக்கு தெரியல. நமக்கு இருக்கு, சில பேருக்கு தெரியாது. ஆலை என்றால் நல்ல நாள் கிறிஸ்தவர்கள். என்ன நாள் கிறிஸ்தவர்களா? என்ன நாள் கிறிஸ்தவர்களா? நல்ல நாள் கிறிஸ்தவர். அது என்னையா நல்ல நாள் கிறிஸ்தவர்கள்? என்ன நமக்கு தெரியும், 4 நாள் கிறிஸ்தவர்கள். அந்த 4 நாள் தான் அந்த தலை தெரியும், மிச்ச நாள் அந்த தலை தெரியாது. அந்த தலையை பார்க்கணும், அப்போதான் மேக்கப் பெயிண்ட் கீண்டெல்லாம் பூசிட்டு வருவாங்க. அந்த நல்ல நாள் மட்டும்தான், மிச்ச நாள் எங்க இருப்பார்கள் தெரியாது. அது என்னையா நல்ல நாள்னா, 1 குட் ஃப்ரைடே, ஈஸ்டரு, நம்பர் 1 ஜனவரி, கிறிஸ்துமஸ். இதுதான் நல்ல நாட்கள் கிறிஸ்தவர்கள். நான் அப்படிப்பட்ட இருந்தால் துக்கம் வராது, துக்கம் தான் அதிகரிக்கும், மகிழ்ச்சி இருக்காது. பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையிலே மரணக்கட்டு மரண போராட்டங்கள் இருக்கிற வேளையிலே அந்த நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் எங்கிருந்து வந்தது சத்தம்? ஆலயத்திலே இருந்துதான். அப்ப ஆலயம் என்ற ஒரு ஐக்கியம் இருக்கணும். இந்த ஆலை இல்லாம நம்ம எங்க சுத்தக்கூடாது. சில பேர் சுத்தினே இருப்பாங்க, எங்க பிரதனா நான் அங்க பிரசங்க இங்க பிரசங்க. நல்லதுதான், நமக்கு ஒரு ஆலயம் என்ற ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. அந்த ஆலயத்தில் இருந்தாதா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆலயத்தை முக்கியத்துவம். பிஸி 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 பிஸியா இருப்பது நல்லதுதான். ஆனா பிசாசு என்ன தெரியுமா, பிஸி ஆக்கிட்டு வேற ஒரு ரூட்டுக்கு உருவாக்குவான். அதுதான் நம்ம சபையோட ஐக்கியம் தேவை. தாவீதுடைய வாழ்க்கையில எப்போ உணர்ந்தான் தெரியுமா? இந்த 4 விதமான போராட்ட வாழ்க்கை வந்தது. ஐயோ, நான் தேவ சமூகத்தை விட்டேனே. நான் ஆலயத்தை கட்ட ஆசையா இருந்தது, ஆனா அந்த ஆலயத்தை நான் மறந்துட்டேனே. ஆனா ஜனங்கள் சொல்லிதான் எனக்கு அறிவே வருதுன்னு சொல்லி அப்ப அவனுக்கு சந்தோஷம் வருது. தாவீதுக்கு தெரியும் தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டது என்று தாவீதுக்கு அறிந்தவன். ஆனா என்ன செஞ்சான்? பாவத்தை நிமித்த அந்த ஆலயத்தை மறந்தான். சொன்ன உடனே அவன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வந்தது. பிரியமானவர்களே, கரங்களை தட்டி நம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவ சமூகத்தின் நம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் முக்கியம் கொடுக்க வேண்டும். ஆலயத்தை ஏன் நம் தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டாக்க, வெளிச்சத்தின் பாதையிலே வழி நடத்ததான் தேவ ஆலயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இருளான வாழ்க்கை நீ வாழக்கூடாது என்று சொல்லிதான் வெளிச்சத்தை உண்டாக்க பிள்ளைகளாக நடக்கதான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை இருந்தாதான் நம்ம பிரகாசிக்க முடியும். ஆலயத்தில் இல்லையா நம்ம இருக்க முடியாது. ஆலயத்துக்கு போகாம வீட்டுல ஸ்தோத்திர பலி வைப்பது நல்லதுதான், டிவியில பார்க்க ஆராதனை பண்ணுவது நல்லதுதான். ஆனா எப்ப ஆராதனைனா நேரம் கிடைக்கும் பார்ப்பான. ஆனா பரிசுத்த நாள் ஒண்ணு இருக்கு, தேவனை மகிமைப்படுத்துற நாள் ஒண்ணு இருக்கு, தேவனை துதிக்கிற ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் இந்த பரிசுத்த நாளுக்கு நம்ம ஆலயத்துக்கு வர வேண்டும். கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்த ஆலயத்தை நம்ம மதிக்கணும், அந்த ஆலயத்துக்கு வர வேண்டும். நீங்க ஆலயத்துக்கு சில பேர் வந்து பெரிய கஷ்டமா இருக்கு. 7 மணிக்கு ஆராதனை சொன்னாவே, ஆனா ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு மெசேஜுக்கு சில பேர் கூட்டம் ஒண்ணு வரும். ஆனா சில பேர் காணிக்கை எடுக்கிற கூட்டம் ஒண்ணு வரும். பிரியமானவர்களே, தேவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான், என் மகன் வருவா, என் மகன் வருவா, என்னை ஆராதிக்க வருவா, எதிர்பார்த்து கொண்டிருப்பார். சகலத்தை உண்டாக்கி 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். பழைய ஏற்பாடுல சனிக்கிழமை, ஆனா இந்த புதிய ஏற்பாடு ஆண்டவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் ஆண்டவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பான், என் மகன் வந்து என் சமூகத்துல வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான். காரணம் என்ன தெரியுமா? உன் நெருக்கத்தை சந்தோஷமாக மாற்ற ஒரே இடம் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ஆலயத்தை போவோம் என்று அவர்கள் சொன்ன போது என்ன வந்ததா? மகிழ்ச்சி வந்தது. அந்த மகிழ்ச்சி எங்க இருக்கிறது என்றால் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. அதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், ஆலயத்துலதான் மகிழ்ச்சி இருக்கு. சரி, ஆலயத்துல வந்தா மகிழ்ச்சி இருக்கையா? அப்ப ஆலயத்துக்கு நான் வந்துட்டேன், ஆலயத்துக்கு நான் வந்துட்டேன். அப்ப எப்படி நான் மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால், 2வது குறிப்பு நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, நீ ஆலயத்து வருவது பெரிதல்ல, எப்படி வரணுமா ஆலயத்துக்கு? 2வது குறிப்பு வாசிப்போம். மகிழ்ச்சியோட தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். 100வது சங்கீதம் 2, 2வது குறிப்பு எடுத்து வாசிப்போம். 100வது சங்கீதம் 2 வாசிப்போமா? சங்கீதம் 100:2 இல்ல, 2வது சங்கீதம், 100வது சங்கீதம் 2வது வசனம். ஆராதனை செய்து
எப்படி வரணுமா? எப்படி வரணுமா? என்ன சத்தம்? ஃபர்ஸ்ட் ஆலயத்துக்கு போகணும்னாவே மகிழ்ச்சி. சரி, ஆலயத்துக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ரெண்டாவது, ஆலயத்துக்கு எப்படி வரணும்? என்ன எப்படி? பேரு மட்டும் ஆனந்தம். எப்படி இருப்பார் அவர் முகம்? பாட்டு மட்டும் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அந்த பாட்டுக்கு எப்படி துக்கமா பாடுவோம், சந்தோஷமா பாடுவோமா? அப்படியா பாடினா அந்த பாட்டு எப்படி பாட? உற்சாகமா. அந்த முகபாவம் எப்படி இருக்கும்? தேவ சமூகத்தை எப்படி வர சொல்றாரு? இரண்டாவது குறிப்பு, அழைத்து போனா மகிழ்ச்சி. எப்படி வரணும் மகிழ்ச்சி வரும்? வாசிங்களா சங்கீதம் 100:1. சத்தமாக மகிழ்ச்சியோட எப்படி ஆராதனை செய்யணுமா? எப்படியா? துக்கமாவா, வேதனையாவா? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து. என்ன சத்தமா? என்ன சத்தம்? எப்படி ஒரு ஆலயத்துக்கு ஆலயத்து போனா மகிழ்ச்சியா? எப்படி வரணும்னா துக்கமா வரக்கூடாது. எப்படி வரணும் ஆலயத்துக்கு? எப்படி வரணுமா? ஆனந்த சத்தம். என்ன பிரதர் சொல்றதுக்கு நல்லதா இருக்கு பிரதர். நாங்க துக்கத்தோட நொறுங்கி உடைக்கப்பட்ட ஆலயத்துக்கு வரோம். பாஸ்டர் சொன்ன ஆலயத்துக்கு வந்த மகிழ்ச்சி சொன்ன நாங்களும் உடைக்கப்பட்ட. எப்படி வரணும்? இப்படி வரக்கூடாது. வரும்போது எப்படி வரணும்? நம்முடைய முகம் மகிழ்ச்சியோட ஆனந்தோட வரும். என்னையா எப்படி பேசுறீங்க? எப்படியா? நானே மூஞ்சில முகத்துல துக்கம், வீட்டுல சண்டை, வியாதி, நிம்மதி, பைசா இல்ல, நாளைக்கு கால கலங்காரம் காட்டணும், தண்டல் காரம் காட்டணும், இப்படி எல்லாம் நான் வரேன்னா என் மூஞ்சி எப்படியா ஆலயத்து வரும்? சிம்பிள் தான். உலக காரியத்துக்கு நம்ம எப்படி போறோம்? ஒரு திருமணத்துக்கு போனா எப்படி போவோம்? எப்படி போவோம்? 5 மணிக்கு திருமணம்னா 4 மணிக்கு மேக்கப் எல்லாம் ஆயிடும். மேக்கப் பண்ணிடுவோம். இருக்கிற பெயிண்ட் எல்லாம் பூசுவோம். நான் பெயிண்ட்டுக்கு விரோதி அல்ல சொல்றேன். 5 மணிக்கு மேரேஜ். அது வரைக்கும் வீட்டுல ஒரே சண்டை, பிரச்சனை, போராட்டம், நீயா நான. 4 ஆன பிறகு அந்த சண்டைக்கு பிரேக் கொடுத்துட்டு திருமணத்துக்கு போன பிறகு அப்புறம் வச்சுக்கலாம், வெயிட்டிங் போட்டுருவாங்க. அப்ப திருமணத்துக்கு என்ன செய்வாங்க? நல்ல ஹாப்பியா இருக்கிற கவலை, இருக்கிற பிரச்சனை, என்ன திட்டினாங்க அதெல்லாம் தூக்கி குப்பில போட்டு இப்ப அவங்களோட முகம் எல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி. எங்க போற? திருமணம், மேரேஜ். என் நண்பர், என் சகோதரி மேரேஜ்க்கு நான் போறேன். எப்படி இருக்கிற? டிசர் மேரேஜ் எல்லாம் அப்பா போன உடனே எப்படி தெரியுமா இருக்கிற? பல்ப் எல்லாம் மாட்டிப்பாங்க. இருக்குது இங்க அங்க அங்க இருக்குதல பித்தளையோ கோல்டு எல்லாம் மாட்டிட்டு நான் கோல்டுக்கு அப்படி உலக காரியத்துக்கு எப்படி போவான்? நல்ல மகிழ்ச்சியா. அப்ப திருமணத்துக்கு எப்படி போவான்? துக்கமா போவோம்பா. நல்ல அழகா மகிழ்ச்சியா போறோமா இல்லையா? மகிழ்ச்சியா போயிட்டு அந்த மூழி பணத்தை துக்கமா கையில கொடுப்போமா? எப்படி சந்தோஷமா சிஸ்டர் வாய்த்துக்க. அப்ப சாப்பிடும்போது பந்தியில எப்படி சாப்பிடுவோம்? அப்படியே சாப்பிடுவோம். துக்கமா கம்மியா இருக்குப்பா, என்னப்பா சிச்சுப்பா அவங்க போட்டா நல்லா வீட்டுல எல்லாம் துக்கம். கல்யாணத்துக்கு மட்டும் அந்த முகங்களை பாரு. எப்படி தெரியுமா? திருமண வீட்டுல துக்கமான முகத்தை பார்க்க முடியாது சொல்லி எல்லாரும் மகிழ்ச்சியா போட்டு சாப்பிடுவாங்க அழகா. ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, உலக திருமணத்துக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா போறேன்னா, உலகத்தை உண்டாக்குற தேவ சமூகத்துக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல மகிழ்ச்சி வரனால்தான் அந்த 100ஆவது சங்கீத மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்ன சத்தமா? என்ன சத்தமா? ஆனந்த சத்தம். பிசாசு என்ன தெரியுமா? நல்ல தந்திரத்தை தெரிஞ்சுப்போ. இன்னைக்கு நீ ஆராதனை செஞ்சா அவனுக்கு தலைவலி, தேவ சமூகத்துல கை தட்டினா அவனுக்கு பெரிய பிரச்சனை. நீங்க துக்கமா ஆராதனை செஞ்சா அவனுக்கு சந்தோஷம். அப்ப நீ என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அத வேதம் சொல்லப்பட்டது. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் தெரியும் அந்த வசனம். பாட்டு மாட்டான். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ராட்சத செடி கனி கொடுக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் உண்மையா இருக்கிறோமா? உண்மையா கர்த்தருக்குள்ள பாட்டு மட்டும்தான்.
சொல்லி இருக்கிறது, பிசாசை மேற்கொள்ள பெரிய ஆயுதமே மகிழ்ச்சி தாங்க. அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள இருந்தாவே அவனுக்கு தலைவலி. அல்லேலூயா. நீங்க எப்படியான வியாதி இருக்கட்டும், எப்படிப்பட்ட போராட்டம் இருக்க, எப்படிப்பட்ட மந்திரம் சூனி இருந்தாலும் அதை யோசிக்க கூடாது. அதை யோசித்தா அவன் வந்து உட்காருவான். அது யோசிக்காம போனா அவன் ஓடிடுவான். அதுதான் கர்த்தருக்குள் ஆனந்த சத்தத்தோட வா. எப்படி வர சொல்றாரு, இருக்கிற குப்பைய குப்பை தொட்டியில போட்டுட்டு தேவன் ஆராதி. இந்த நாள் யாருடைய நாள்? யாருடைய நாள்? ஆண்டவருடைய நாள். அப்ப ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி ஜீவனை தந்து வேலையை கொடுத்து உணவு கொடுத்து குடும்பத்தை பிள்ளைகளை பாதுகாத்து 6 நாள் பாதுகாத்த தேவன் இந்த ஒரு நாள் அவர் கொடுக்கலாமே? ஏன் ஒரு நாள் ஃபுல்லாவா கேட்கிறாரு? 1 hour. அந்த 1 hourலவே எப்ப பாஸ்டர் முடிச்சா கிளம்புண்டா, மீனுவா சிக்கன்டா, இந்த 1/2 hourக்கு 1 hourக்கு இவ்வளவு திங்கிங். ஆனா ஆண்டவர் நம்மளை அழகா உருவாக்குனாரு. கண்ணு அழகா படைச்சாரு, மூக்கு அழகா படைச்சாரு, உள்ள இருக்கிற அவயங்கள் எல்லாம் நல்லா எங்கெங்க இருக்கிறதெல்லாம் படைச்சாரு. அவர் எவ்வளவு டைம் எடுத்து ஒர்க் பண்ணார். எதுக்கு? அவர் ஆசைக்காக தான் நம்ம பிறந்தோம். நம்ம ஆசைக்காக ஆண்டவர் பிறந்தார். அல்லேலூயா. அவர் ஆசை, என் மகனை நான் படைச்சப்பா, என் மகன் வருவான். எப்படி வருவாரு? என்ன ஆராதிக்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். என் மகன் ஆராதிக்கதான் வருவார். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதான் அந்த தேவ சமூகத்துல வர சொல்ல வார்த்தையை வாசிப்பத சங்கீதம் 100வது சங்கீதத்துல வரும்போது என்ன உரிமை கொடுக்கிறார் வாசிப்போம். நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஆனந்த சத்தத்தோட வரும்போது என்ன தராரு வாசிப்போம். அப்படி வந்த என்னைய நமக்கு மகிழ்ச்சி. எப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்றால் வாசிக்கும் போது வாசிப்பது 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. அப்போ முதலாவது என்னது? அவர் நம்ம உண்டாக்குனார் என்று அப்போதான் நம்ம உணர்வோம். அல்லேலூயா. நம்ம ஆனந்த சத்தத்தோட தேவ சமூகத்தை வரும்போது அவர் சாயலாக அவர் ரூபத்தின்படி நம்ம தேவன் இந்த பூமிக்கு உண்டாக்கினார். அப்போது நம்ம யார் என்று உணர்வோம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகத்தாரம் பாடி போயிட்டான், முன்ன அறிந்தா உலகத்தை போராடலாம். அது வசனத்தை எடுத்துதான் பாடி இருக்கிறார் அவரு. அப்போ உன்னை அறியணும். முதலாவது யார் அறியணும்? நீ யார் என்ன அறியணும். உன்னை அறிஞ்சாதான் உன் வாழ்க்கையை அறிய முடியும். நீ யார் என்றால் தேவனுடைய சாயல். நீ யார் என்றால் தேவனுடைய பிள்ளை. நீ யார் என்றால் தேவனை துதிக்கவே தேவன் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். அதற்காக தான் தேவன் உன்னை உருவாக்கின காரணமே. ஏதோ குடும்பம் வந்து பிள்ளைகளை வச்சு இறுதியில நம்ம மரித்து போவது அல்ல. தேவன் இந்த பூமிக்கு மண்ணான சரீரத்தை ஏன் நம்ம உண்டாக்குற காரணம், அவர் ரூபத்தின்படி அவரை துதிக்கவே மகிமைப்படுத்ததான் அவர் உண்டாக்கினார் என்றார். அது மட்டுமல்ல, அந்த 3வது வசனத்தை அப்படி வாசிப்போம். தேவ ஆலயத்துக்கு நம்ம வரும்போது என்ன நடக்கிறது? அறியுங்கள், நாம் அல்ல, உண்டாக்கினார். பாத்தீங்களா? முதலாவது அங்க சொல்லப்பட்டது அவர் நம்ம உண்டாக்கினார் உணர்வை உண்டாக்குறாரு. அதுல சொல்லப்பட்ட 2வது காரியத்தை நான் பார்க்கும்போது அவருடைய ஜனங்கள் வெட்கப்படுவார்களா? தன் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இது தேவ சமூகத்துக்கு நம்ம வரும்போது ஆனந்த சத்தத்தோட தேவ சன்னதிக்கு வரும்போது என்னையா தேவன் நமக்கு உரிமை என்றால் நம்மை உண்டாக்குனவர் யார் என்று அறிவோம். அவருடைய ஜனமா இருப்போம். அந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம வெட்கப்படுத்த நினைச்சா யாருக்கு டேஞ்சரு? அவனுக்கு தான் வெட்கம். யாருக்கு உனக்கு பள்ளம் நோண்டா அவனுக்கு தான் அந்த பள்ளம். அல்லேலூயா. அவன் நோண்டுவான் பள்ளம். எப்படியானா அவனை கீழே தள்ளனான்ட்டு பள்ளம் நோண்டினே இருப்பான். தான் வெட்டின குயிலே ஏன்னா நம்ம தேவனுடைய ஜனம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டு என் ஜனம் வெட்கப்பட்டு போகல. நம்ம வெட்கப்படுத்துற ஒரு குழியை வெட்டுறானா, நம்ம பிள்ளையை வெட்கப்படுத்துறோம், நம்ம குடும்பத்தை வெட்கப்படுத்துற குழியை வெட்டினே இருப்பான். எப்படி வெட்டுவான்? வெட்டுறவன் சந்தோஷமா வெட்டுவானா வெறித்தனமா வெட்டுவானா? சந்தோஷத்தை சேரி வெறித்தனமா வெட்டுவான். 2 கேரக்டர். என்ன கேரக்டர்? ஒண்ணு சிரிச்சினே வெறித்தனம், நீ இருக்க மாட்டடா, உன் பையன் இருக்க மாட்டான், நீ சூனியமா வெட்டினே இருப்பான். அப்ப வெட்டினே இருக்கும்போது அந்த குழி பேசுமா, வெட்டுறா. ஆனா அந்த குழி ஒழுங்குதான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். தானியேலுக்கு ஒரு குழியை வெட்டினாங்க, சிங்கத்திங்கவிய போட குழி. ஆனா விழுந்தது யாரு? தானியேலை குற்றப்படுத்தினவர்கள் அந்த சிங்கத்தின் குழியில விழுந்தார்கள்.
இன்னைக்கு தார் குழியை வெட்டிறார்களோ அந்த குழியை தானே விழுவாங்க. இன்று ஆண்டவர் இந்த சபைக்கு தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். இந்த இடத்துக்கு சரி யார் உனக்கு விரோதமாக குழி வெட்டினார்களோ அந்த குழியிலே தானே விழுவார்கள். காரணம் என்னவென்றால் தன்னுடைய ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்படுத்த பலவிதமான காரியம் வந்தான். மகன் நிமித்தம் வந்தான், உன் மகளை நிமித்தம் வந்தான். செய்யாத தவறு செய்த என்று உன்மேல் பொய்யான வார்த்தைகளை சொன்னார்கள். தானியேலை குற்றப்படுத்த வகை தேடிக்கொண்டே இருந்தார். அதே போல சில காரியங்கள் வகை தேடிக்கொண்டே இருந்தார். ஆனால் உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய உண்மையான வாழ்க்கை இருந்ததுனாலே யாதொரு குற்றம் அகப்படவில்லை. காரணம் உன்மேல் விசேஷமான ஆவி இருக்கிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்த விசேஷ ஆவி உன் தலைமையில இருப்பதினால் தான் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, அந்த 3வது வசனம், அது சங்கீதம் 103 வாசிப்போ சீக்கிரமாக. நாமல்ல உண்டாக்கினார் அவன் ஜனங்களோ மேய்ச்சலி நாடுகள். அல்லேலூயா. மேய்ச்சலி நாடுகள். கர்த்தர் நம் மேய்ப்பரா இருக்கிறார், நாம் காட்சியடிக்கிறோம். அந்த சங்கீதம் 23 நமக்கு மனப்பாடமான வசனம். தூங்கும் போது படிப்போம், ஏதும் போது சங்கீதம் 23:91 இது சொல்லாதவே வாசிப்போம். இந்த 23 எப்ப நமக்கு மேய்ப்பரா இருக்கிறாருன்னா கர்த்தருக்கு ஆனந்த சத்தத்தோட தேவ ஆலயத்துக்கு வந்தாதான் நமக்கு மேய்ப்பரா இருக்கா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு நாம் ஆராதனை தேவ சமூகத்துக்கு நாம் வரும்போது பிரியமானவர்களே என்ன நடக்கும் என்றால் நம் தேவனுடைய ஆடுகளா இருப்போம். நம்ம கீழே விழுந்தாலும் ஆண்டவர் நம்ம அந்த ஆடை என்ன பண்றாரு? தூக்கி நிக்க வைக்கிறார். அது மட்டும் இல்ல, மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புனுக்கு நேரிடாது. அது மட்டுமல்ல, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். புல்லுகளை மேய்த்து அமிர்த தண்ணீரை உன்னை கொண்டு போய் விட்டு உன் ஆத்துமாவை நீதியின் பாதை, என்ன பாதையில? நீதியின் பாதையில் நடத்துறார். அது யாருன்னா ஆனந்த சத்தத்தோடு தேவாலயத்து வரவங்களுக்கு தான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். சங்கீதம் 100 ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வீட்டுக்கு போய் 100 வாசிங்கள. அந்த 100ல 7 விதமான காரியம் இருக்கு. நான் 3 விஷயத்தை அங்க சொன்னேன். ஆனா 2வது குறிப்பு என்னடா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்படி வரணும்னா மகிழ்ச்சியோட கர்த்தர் ஆலயத்து வரும்போது இந்த 100வது சங்கீதோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதுல நான் பார்த்தோம், நல்ல ஒரு தேவ ஜனங்களா இருப்போம், நல்ல மேய்ச்சல் உள்ள ஆடுகளா இருப்போம். பிரியமானவர்களே, 3வது குறிப்புக்கு நான் வருகிறேன். 1வது குறிப்பை நாம் வாசித்தோம். என்னவென்று சொன்னா, கர்த்தர் தேவ சமூகத்துக்கு நம்ம போகும்போது மகிழ்ச்சி. தாவீதுடைய வாழ்க்கையில இருளை நீக்குது தேவ சமூகம். ஆலயத்து போவேன்னு சொல்லும்போது மகிழ்ச்சி. 2வது நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்கு எப்படி வர வேண்டும் என்றால் ஆனந்த சத்தம். உலக கல்யாணத்துக்கே சந்தோஷமா போகும்போது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக தேவனை தேடி வர வேண்டும். அப்படி தேடி வரும்போது பிரியமானவர்களே கர்த்தர் ஜனமா இருப்போம். அது மட்டுமல்ல, நம்ம ஆடுகளா இருப்போம். 3வது குறிப்புக்கு நாம் போவோம் பிரியமானவர்களே. 3வது வாசிப்போம். சங்கீதம் 119:70 சீக்கிரமாக. இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடுவேன். ஏன்னா நான் நேரத்தை கரெக்டா புடிச்சிடுவேன். என்னதான் கொடுத்தாலும் பாஸ்டர் தெரியும், கரெக்டா புடிச்சிடணும். ஆமென். சங்கீதம் 119:70 சீக்கிரமாக. அவருடைய இதயம் கொழிந்திருக்கிறது, நானோ வேதத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. வெளியே சில பேர் இதைய கொழுத்து இதமா இருக்கும், துட்டு பைசா வச்சு. ஆனா நம்ம கிட்ட துட்டு இல்ல, ஒண்ணு இருக்கு. என்ன சொல்லு? வேதம் இருக்கு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் ஆண்டவருக்குள்ள வராத போதெல்லாம் இந்த கையில எவ்வளவு பேருக்கு பைசா கொடுத்த, பைனான்ஸ் கொடுத்த. இப்ப ஆண்டவருக்குள்ள வரும்போது பைசா இல்லாம இருக்கு ஐயா. பைசா இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம். ஒருவர் இருக்கிறார், அவர் ஏதா வேத வசனங்கள். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்த வசனத்தை நல்ல வாசி. அவர்களுடைய இதயமோ எப்படி இருக்கா? அவங்களுடைய இதயம் எப்படி இருக்கிறதா? நினைத்துள்ளி கொழுந்திருக்கிறது. அவங்களுக்கு என்ன பணம், உலக பணத்துல ரொம்பி அவங்களுக்கு என்ன ஐயா அப்படி இருக்கு. நானோ
வியாதி இருக்கு, நமக்கு வேதம் இருந்தாலும் வியாதி இல்லை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பணம் இருக்கு, நிம்மதி இல்ல, நமக்கு வேதம் இருக்கு, சமாதானம். மூன்றாவது, சபையில என்னையா இருக்குன்னா வேத வார்த்தைகள் இருக்கு. முதலாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக சொல்லும்போது மகிழ்ச்சி, உள்ள வந்துட்டாவே ஒரு மகிழ்ச்சி. ஆனா உள்ள வரும்போது எப்படி வரல? இரண்டாவது, ஆனந்த சத்தத்தோட வரும்போது, ஆண்டவர் துதித்து ஆராதிக்கும் போது பிரியமானவர்களே, அவர் ஜனங்களா மாறும் என்று பார்த்தோம், ஆடுகளா இருப்போம் என்று பார்த்தோம். மூன்றாவது, ஆலயத்தில் அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் தியானம் செய்யும் போது, அந்த வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கும் போது நம் ஆசீர்வாதமா இருப்போம் பிரியமானவர்களே. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வேத வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15வது வசனம் 13வது வசனம் சொல்லப்படுது. மனம் மகிழ்ச்சி முகமலிச்சு தரும், மன துக்கத்தினால் அவிழ்ந்து முறிந்து போம் என்று நீதிமொழிகள் 15:13 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 1:1 நமக்கு நல்ல மனப்பாடமான வசனம். சங்கீதம் 1வது சங்கீதம் 1 வாசிப்போம். சீக்கிரமாக நான் சீக்கிரமா போய் கொண்டு இருக்கிறேன். வாசிப்போம். துர்மார்கனுடைய ஆலோசனை நடவாமல், நில்லாமல், உட்கார் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவு பகல் மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். இரவு பகலுடைய வார்த்தை தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு வேத வார்த்தை மேல தியானம் இருக்கணும். இன்னைக்கு சில பேரை பார்க்கும்போது துக்கமா இருக்கிறோம். அன்னைக்கு பேய் ஓடுறதுக்கு உலகத்தார என்ன வச்சிருக்கான்? தலைக்கீழ பேய் கெட்டக்கான வரதுக்கு என்ன வச்சிருந்தான்? உலகத்தார தொடப்பம் செருப்பு வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க? பைபிள். குணம் மாறல. ஆண்டவருக்குள்ள வந்தாலும் ஏதோ மாற, கேரக்டர் மாறல. ஆனா அவங்களுக்குள்ள என்னது? பைபிள மட்டும் மாற்ற தலைக்கீழ வச்சு அப்படியே பத்திரமா வச்சுப்பாங்க. சில பேரை பார்த்தா ஒரு தகுட பார்த்தேன், என்ன ஐயா நல்லா ஜெபிக்கிற மனுஷன் ஐயா தகுடலனா? ஐயா அதை நல்லா உறுதி பண்ணா அந்த வசனத்தை பார்த்தா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு அந்த தகுல அடிச்சிருக்கிறேன். என்னது? பயப்படாதே. என்னையா? ஆமாயா, வசனத்தை யாரு அவங்க இதுல அடிச்சாங்க, நம்ம இதுல அடிச்சா யாரு? சோத்திரம். என்ன சொல்லுவாங்களே, அவங்களும் சொல்லி புத்தம் இல்ல, உபதேசம் அப்படி இருக்கு. கடைசி நாட்களில் பிரியமானவர்களை, இன்னைக்கு சத்தியத்தை அறிய வேண்டும். இன்னைக்கு சத்தியத்தை அறியாமல் தான் நமக்கு விடுதலை இல்லை. வேதம் சொல்லப்பட்டிருக்குது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்ம என்ன செய்யுமா? விடுதலை உண்டாக்கப்படும். தேவனுடைய ஆலயத்தை என்னையா இருக்கு? மூன்றாவது கடை தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த சத்தியத்தை கேட்க கேட்க அந்த சத்தியம் உன்னை விடுதலை உண்டாக்குறதா இருக்கிறது. அதுதான் நான் சொல்றாரு, வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. வேதம் மன மகிழ்ச்சி. இந்த வேதம் தான் நமக்கு மன மகிழ்ச்சி. வசனத்தை படிக்க படிக்க அந்த வசனம் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு விஷயத்த சொல்ல, பிசாசு பிடித்திருக்கலாம், பலவீனமா இருக்க, சோர்வா இருக்க வேணாம், அதை பத்தி பேசக்கூடாது. அதை பத்தி பேசக்கூடாது. அதை பேசுறதா நம்ம பெரிய ஆள் ஆகும். நம்ம தான் பெரிய ஆள் ஆக்கி விடுறோம். யாரு? அமாவாசை பெரிய ஆள் ஆக்கி விடுறோம். வந்துடு அமாவாசை, அப்போது பயங்கரமா பிசாசு வருவான். ஞாயிற்றுக்கிழமை வந்தா வராத, அமாவாசை மட்டும் முக்கியம். ஏன்னா அன்னைக்கு தான் பெஸ்ல பேய் வந்து மெரிக்குமா? அது என்னன்னு தெரியல. வசலை அப்படி சொல்லலையே. தேவன் கொடுத்த பரிசுத்தனாலதான் ஆராதிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வேதனை. நீங்க நம்முடைய சிந்தனையில எதை விதைக்கிறானோ அதுதான் பெருசா வேலை செய்யும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குதா? பிசாசு பிடிச்சிருந்தாலும், போராட்டமா இருந்தாலும் ஆடக்கூடாது. பிசாசு உள்ள இருந்தாலும், பிசாசே நீ உள்ள இருந்தாலும் எனக்குள்ள பெரியவர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி விசுவாசம். வியாதி இருந்தாலும், வியாதியே நீ எனக்குள்ள இருக்கலாம், ஆனா அவருடைய வஸ்திரத்தை தொட்ட நான் சுகமாவேன். அதான் 12 வருஷ ஸ்திரீ வியாதி, அந்த வியாதி நிமித்தம் இருந்த அந்த வியாதியை நினைக்கல, இயேசுடைய வஸ்திரத்தை நினைத்தார். அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. ஆனா இயேசு கேட்கிற, என்னை தொட்டது யாருப்பான்னு கேட்கிற. அப்ப சீசர் கேட்கிற, என்னையா கேள்வி கேட்கிற? இந்த ஜன கூட்டத்தை நிறைய ஜனங்க நெருக்கிறாங்க, நானும் நெருக்கி டச் பண்றேன், நீ கேட்கிற கேள்வி சரியில்லைன்ற. எல்லாரும் டச் பண்ணி நெருக்கலாம்பா, என்கிட்ட வித்தியாசமான வல்லமை புறப்படுது, யாரும் நம்பிக்கை
பக்தியோட விசுவாசமா தொட்டிருக்கிறாங்க, அவங்க சுகமாக்கப்பட்டிருக்காங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு எல்லாம் டச் பண்ணலாம் இயேசுவே, ஆனா வல்லமை வரணும். அந்த வல்லமை எங்க அவர்கிட்ட அந்த வல்லமை வரணும்னா நமக்குள்ள நம்பிக்கை விசுவாசம் இருக்கணும். நீங்க பிசாச பத்தியே பேசக்கூடாது. பேச 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 அவன் பெருசா தெரியும். அந்த சூனியம், இந்த சூனியம், பில்லி சூனியம், பூனை சீனியம், என்னென்னமோ சொல்ல வேண்டாம். இருக்கு, அவன் நினைச்சா உள்ள வருவான். யோபு நினைச்சதுனால தான் பயம் வந்தது அவனுக்கு. அவன் சொன்னான், யோபு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சதுனாலே எனக்கு வந்தது, எனக்கு சுகம் இல்லை. என்ன நினைச்சானா, என் பையன் பாவம் செஞ்சிருப்பாரோ நினைச்சா வந்துட்டான். ஒரு காரியத்தை நினைச்சதான் உள்ள வருவான். சில பேர் சொல்லுவான், இப்பதான் நினைச்ச உன்னை, என்ன சொல்லுவாங்க, இப்பதான் உன்னை நினைச்ச, என்ன சொல்லுவாங்க எடுத்த உடனே, 100 ஆயுசுப்பா உனக்கு, இப்பதான் நினைச்சா அதுக்குள்ள வந்துட்டானா. அப்போ உலகத்தாலே ஒருத்த நினைச்சா உள்ள வரானா, பிசாசு நினைச்சா வரவனா வரமாட்டானா. ஐயோ வியாதிப்பா, இந்த வியாதி ஏன் வருது, இந்த கால் வலி ஏன் வருது, இந்த தலைவலி ஏன் வருது, ஏன் கோணியா போகுது வாயே, 2 நாள் அமாவாசை வரப்போகுது, என்ன வரப்போகுது, 2 நாள் அமாவாசை வரப்போது நினைச்சாவே யாருக்கு சந்தோஷம், என்ன வர வைக்கிற பாட்டு ரெடியா நான் வந்துடுவானோ. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள பலனா இருக்கிறது. அல்லேலூயா. சக்தி நம்மை விடுதலை உண்டாக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம சுகமாக்கும். அதான் வேதம் சொல்ல, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தையே தேவனா இருக்கு. அந்த வார்த்தை நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு விடுதலை உண்டாக்குறவரா இருப்பார். பிரியமானவர்களே, நம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். இந்நாளில் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திலே தகப்பனே போவோம் என்று சொல்லும் போது மகிழ்ச்சி வந்தது, மகிழ்ச்சி வந்தது தகப்பனே. அது மட்டுமில்ல ராஜா, எப்படி வர வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனந்த சத்தத்தோடு தேவ சமூகத்துக்கு நாங்கள் வரும்போது தகப்பனே எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அது மட்டுமல்ல, உடைய வேதத்தை தியானிக்க என் கண்கள் திறந்து சத்தியத்துக்குள்ள நாங்கள் வளர கிருபை தாரும். வந்தவர்கள் தகப்பனே இந்நாளிலே சத்தியத்தில் நிலைத்திருக்கவும், உடைய வருகை நாட்களில பரிசுத்தமா வாழவும், குற்றமில்லாமல் பாதுகாக்கவும், உடைய வருகை நாட்களிலே நாங்கள் நீதி சூரியன் போல் பிரகாசிக்கவும் எங்களை பலப்படுத்தும் தகப்பனே. வந்தவர் மேல உம்முடைய கரத்தை வைத்து ராஜா இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதி தகப்பனே. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கட்டும், ரட்சிப்பை பலப்படுத்தும். யார் வீட்டிலே ரட்சிக்கப்படாத இருக்கிறார்களோ அந்த குடும்பத்திலே ரட்சிப்பின் ஒளி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்போதே இறங்கட்டும் தகப்பன். பிரதி காலா சந்தான ரோதபாசி காலாதான தகப்பனே மக்கு நன்றி, தகப்பனே நன்றி, தகப்பனே மக்கு நன்றி. ஆவியானவரே, நீ இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறப்பா, மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கிற, பரிசுத்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறார். வந்தவர்கள் வெறுமையாக இந்த இடத்தை கடந்து போகாமல் உம்முடைய சத்திய வார்த்தையின்படி ராஜா மகிழ்ச்சியை உண்டாக்குற வல்லமை கரங்களை தட்டி அப்பா, மகிழ்ச்சியை உண்டாக்குற வல்லமை எங்களை நிரப்பும் என்று சொல்லும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குற பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்ம இடத்திலே ஆளுகை செய்கிறவராக. தேங்க்யூ ராஜா. அருமையான ஊழியக்கார விசுவாசி குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஊழியங்களை பெருக செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.